உன் சமையல் அறையில் நீங்கள் பார்க்க போகிறது தூதுவளை துவையல். இது உடல் வலியை போக்கும், வயிற்று புண்களை ஆக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். தூதுவளை, எண்ணெய், உப்பு, வெங்காயம் சிறிதளவு, 4 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சுவைக்காக உடச்ச கடலை, இஞ்சி, பூண்டு, புளி. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மண்கடாயில் செஞ்சிங்கன்னா சத்துக்கள் அதிகம். அதனால் நீங்கள் மண்கடாயை உபயோகப்படுத்துறது ரொம்பவே நல்ல விஷயம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா மண்கடாயில் செய்யும்போது நமக்கு அதனுடைய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் மண்கடாயை தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த தூதுவளையில் உள்ள சத்துக்கள் ரொம்ப அதிகம். நம்ம உடலில் எத்தனை வித பெயின், அதாவது எத்தனை வலிகள் இருந்தாலும் அது நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி கண்டிப்பாக வரவே வராது இது சாப்பிட்றதுனால. இந்த துவையில் நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சூடான சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் வலி எல்லாத்தையுமே போக்கும். கண்டிப்பாக இது நல்ல ஒரு நிவாரணமாக உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சமையல் அறையில் நீங்கள் பார்க்க போவது தூதுவளை துவையல். பாயட்டும். அப்போ தான் நம்ம கரெக்டாக வதக்க முடியும். வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச வத்தல் போட்டுக்கோங்க. முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூதுவளை துவையல், முடக்கத்தான் தோசை இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்லா இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல ஒர்க் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளாம் நிறைய ஒர்க் பண்ண முடியல. அப்படின்றதுக்கு காரணம் இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த துவையல் சாப்பிடும்போது உங்களுக்கு பாருங்கள் நல்ல தூக்கம் வரும். நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உடல் வலி எல்லாமே போயிடும் உங்களுக்கு. அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த ப்ரௌன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியானது. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீரை கொண்டு வரவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. தூதுவளையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அது உடல் வலி அவ்வளோ நல்லா எடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது பூண்டு, இஞ்சி போட்டுக்கோங்க. உடச்சக்கல்லை போட்டுக்கோங்க. வெங்காயமும் போட்டுக்கோங்க. நம்ம துவையலுக்கு முக்கியமான தூதுவளை. வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா கூட உங்கள் உடலில் இருக்கிற எல்லா பெயினும் உங்களுக்கு காணாமல் போயிடும். குழந்தைங்களுக்கும் வயிற்றுல புண்ணு, சரியாக சாப்பிடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த வயிற்றில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் அடுத்தது புளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சொல்லுங்கள். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஆற வச்சிட்டோம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டோம். இதுதான் தூதுவளை துவையல். இந்த துவையலை சாப்பிட்றதுனால உடலில் இருக்கிற எல்லா பெயினுமே கண்டிப்பாக போகும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் நிச்சயமாக ஆறும். சரிங்களா? இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.